ஒரு தம்பதிகள் 18 வருஷமாய் அவளுக்கு குழந்தைகள் இல்லை. இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவர்கள், 18 வருஷம் குழந்தை இல்லை. எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, லட்சக்கணக்காக செலவு பண்ணினார்கள், பல மருத்துவம் செய்தும் கூட குழந்தை உண்டாகிற சூழ்நிலை இல்லை. கடைசியில் மருத்துவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. எல்லா விதத்திலும் முயற்சி பண்ணி ஆகிவிட்டது. மருத்துவத்தில் என்னென்ன வசதிகள் உண்டோ அதையெல்லாம் செய்து பார்த்தாகிவிட்டாரு. அதனால இனி உங்களுக்கு நேச்சுரலாக குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது குழந்தை தத்தெடுத்து கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதோடைய மனதை மிகவும் பாதித்தாரு. இனி கடவுளைத்தான் நம்ப வேண்டும் என்று புண்ணிய ஸ்தலங்கள் பக்தியோடு கூட பல இடங்களுக்கு போனார்கள். பலவிதமான அவங்க பரிகாரங்களை செய்தார்கள். அலைந்து அலைந்து பல இடங்களுக்கு போய் அதற்குள்ளே சில வருடம் கடந்து விட்டது. பணம்தான் செலவாயிற்று, ஆனால் அவளுக்கு நன்மை கிடைக்கவில்லை. ரொம்ப மனம் சோர்ந்து போனார்கள். அந்த சகோதரர் சொல்லுகிறார், சிலருடைய குடும்பத்தார் உறவினர்கள் பரிகாசமாய் பேசுவதை பார்த்துவிட்டு செத்து போயிடலாம், தற்கொலை பண்ணி மறித்து விடலாம் என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்ததாம். ஏனென்றால் சமுதாயம் அவளை புறக்கணித்தது. ஒரு உறவினர் வீட்டுக்கு போக முடியாது, ஒரு திருமண வீட்டிற்கு போக முடியாது. அவருடைய மனைவியை புறக்கணிப்பார்கள். இங்க நிக்காத, அங்க நிக்காத, உனக்கு தான் குழந்தை இல்லையே, குறை சொல்லி காயப்படுத்துவார்கள். துக்கத்தோடு அழுது கொண்டே வீட்டுக்கு திரும்புவார்கள். அதன் பிறகு எந்த சொந்தக்காரங்க விசேஷங்களுக்கும் போவதே இல்லை. வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிற வேதனையான சூழ்நிலை. அப்பதான் டிவியில இயேசுவை பற்றி சொல்றாங்க. இயேசு ஆசீர்வதிக்கிறாராம் என்ற செய்தியை யாரோ அவங்களுக்கு சொன்னார்கள். அந்த செய்தியை கேட்க ஆரம்பித்த போது இயேசுவின் மேல ஒரு விசுவாசம் அவளுக்கு உண்டாக ஆரம்பித்தது. அதுல இந்த வாக்குத்தத்த வசனம், உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன், என் ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனம் அவருடைய உள்ளத்தை தொட்டாரு. அப்ப நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நாம் அவரிடத்திலே போனால், அவரிடத்திலே வேண்டினால் நாம் சந்ததி பெருகும் என்ற விசுவாசம் அவர்களுக்குள்ளே துளிர்விட ஆரம்பித்தாரு. கணவனும் மனைவி உட்கார்ந்து ஆண்டவருடைய செய்தியை கவனமாய் கேட்டார்கள். நீ எங்க போக வேண்டாம், எந்த இடத்திற்கு போக வேண்டாம், எந்த பணமும் செலவு பண்ண வேண்டாம். விசுவாசத்தோடு கணவன் மனைவி இணைந்து ஜெபித்தால் இயேசு உங்களை ஆசீர்வதித்து விடுவார் என்ற வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டாரு. வீட்டிலேயே டிவிக்கு முன்னால முழங்கால் படியிட்டு கணவனும் மனைவியும் கைப்பிடித்து, இயேசுவே நீங்க ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்றும் சந்ததியை பெருக பண்ணுகிற தேவன் என்று சொல்றாங்க. நாங்க எல்லா இடத்திலும் போய் ஏமாற்றப்பட்டு விட்டோம், எங்களை ஆசீர்வதிங்க, எங்களுடைய சந்ததியை பெருக பண்ணுங்க. உள்ளமுடைந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தார்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அவர் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். சரியாக ஒரு வருடத்திற்குள்ளாக ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த மகிழ பண்ணிவிட்டார். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அளவில்லை, விவரித்து சொல்ல முடியாது. எங்க குழந்தையை எடுத்துக்கொண்டு தெருக்களிலே கம்பீரமாய் நடந்தோம். எங்களை பரிகாசம் பண்ணினவர்கள், ஏளனம் பண்ணின அந்த மக்களுக்கு மத்தியில எங்களையும் ஆசீர்வதித்து எங்கள் சந்ததியை பெருக பண்ணின ஒரு தேவனை அறிந்து கொண்டோம் என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் இல்லாததினால மனசோர்ந்து போய் வந்திருக்கலாம். எங்க வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இல்லையே, என் மகளுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இல்லையே, என் மகனுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இல்லையே. 5 வருஷம் ஆகிவிட்டது, 10 வருஷம் ஆகிவிட்டது, 15 வருஷம் ஆகிவிட்டது என்று உள்ளத்தில் ஒரு எண்ணத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அந்த ஆசீர்வாதம் உடைய சந்ததியில் உண்டாகும், நீங்கள் அதை காண்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சந்ததியை பெருக பண்ணுகிற தேவன். 2வது ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபுவின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம்
10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுக்கு சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அங்கே யோபு 1 10 வசனத்தில் சாத்தான் ஒரு சாட்சி கொடுக்கிறான் பாருங்க. சாத்தானே ஒரு சாட்சி கொடுக்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், என் தாசனாகி யோபின் மீது எனக்கு கவனம் வைத்தாயோ என்று சாத்தானை பார்த்து கேட்கும்போது சொல்லுகிறான், நீர் அவனை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறீர். அவனுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், சொத்துக்களை தந்திருக்கிறீர், ஆடு மாடுகள் ஒட்டங்கள் எல்லா நன்மைகளை தந்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, தேசத்தில் அவனுடைய சம்பத்துகள் பெருகிற்று. நீர் அவனை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறீர். ஜனங்கள் வந்து பார்க்கறாங்க, எதுங்க இவ்வளவு பெரிய மந்த, இவ்வளவு ஆடு மாடு நிக்குது, ஒட்டங்கள் நிக்குது, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருக்குங்க இது? அது யோபுக்கு சொந்தங்க. அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். பெருகிக்கிட்டே இருக்க மந்த. இந்த இடம்லாம் இதெல்லாம் யோபுக்கு தான். இந்த தோட்டம் எல்லாம் அதெல்லாம் யோபுக்கு தான். எல்லாமே யோபுடைய சம்பத்து சொத்துக்கள் தேசத்திலே பெருகி கொண்டே இருக்கிறார், பெருகி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுகிறவர், உங்களுடைய சொத்துக்களை பெருக பண்ணுகிறவர், வியாபாரத்தை பெருக பண்ணுகிறவர், வேலை செய்கிறவர்களை வேலையிலே உயர்த்தி உங்களை பெருமைப்படுத்துகிறவர். அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவன். என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுட்டே இது போதும் அப்படின்னு இருக்கிற தேவன் அல்ல. நமக்கு தான் போதும் என்கிற மனம் இருக்கணும். ஆண்டவர் எங்களை நல்ல ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும் போது ஆண்டவர் பாப்பார், இல்லை இல்லை எனக்கு அதுல திருப்தியே இல்லை. நீங்க ஏன் பிள்ளைங்க, நீங்க என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது போதாது, நான் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். நான் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம்.